அதுவும் ஜல்லிக்கட்டுன்னு ஞாபகத்துக்கு வருது. ஜல்லிக்கட்டு பல ஆண்டுகள் நடக்குது தமிழ்நாட்டில். ஆனா இந்த முட்டாவை மக்கள் உடம்ப தேத்திக்கிட்டு எப்படி அடக்கலாம்னு தெரியாம கஷ்டப்பட்டாங்க. அதுவும் அவரை கூட்டி கதை சொல்லி ஜல்லிக்கட்டை எளிமையா அடைக்கலாம், ஜல்லிக்கட்டு காலை எளிமையா அடைக்கலாம் சொல்லிட்டாரு. அது என்ன கதைன்னா ஒண்ணும் இல்ல. ஒரு ஊர்ல ஒரு சின்ன பையன் இருந்தானா, சிறுவன் இருந்தானா. அவன் ஜல்லிக்கட்டு காலை அடக்க போனானா. எல்லாரும் பார்த்து நீ சின்ன பையன் என்ன சாச்சிருவே, என்ன வடிவன் கேட்டானா. அவன் அசரவே இல்லையா, அந்த காலை நோக்கி போயிட்டே இருந்தானா. காலைகிட்ட போய் திடீர்னு சட்டப்பையில கைவிட்டு தப்புன்னு எடுத்தானா. என்னன்னு பார்த்தா அங்க ஜல்லிக்கட்டு, 2 கையில புல்லுக்கட்டு. புல்லுக்கட்டை பார்த்த உடனே அடடே நம்ம உணவு மாதிரி இருக்கேன், சாப்பிடலாமே அப்படின்னு அது மூடு அப்படி ஃப்ரீயாகி வாங்க போலான்னு போயிடுச்சான். ஜல்லிக்கட்டு காலைய புல்லுக்கட்டு வச்சு அடக்கின இந்த கதையெல்லாம் தெலுங்கு படத்தை கூட வராது. அப்படி அப்ப இனிமே என்ன பண்ணலாம், வீட்டுக்கு நல்ல பாம்பு வந்தா வாங்க நாகநாதரே உங்களுக்காக பால் வச்சிருக்கேன், சாதாம் பால் இல்ல பாதாம் பால் வச்சிருக்கேன், பிஸ்தா பால் வச்சிருக்கேன், குடிச்சு போங்க சொல்லிடலாம். எவ்வளவு உரிய கொடுமை பாருங்க. அவர் ஒரு தலைவர். இந்த கதையை ஒருத்தன் எழுதி கொடுத்துருக்கான் பாருங்க. அது எழுதி கொடுத்த உடனே இந்த கதை சிறப்பா இருக்குன்னு ஒருத்தன் தேர்வு பண்றான் பாருங்க. அப்ப அந்த கட்சியை புரிஞ்சுக்க வேண்டியதுதான். நாம ஒன்னும் சொல்ல தேவையில்லை.